ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவானின் பொற்பாத கமலங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். ரேடியோ சாய், அதாவது சத்யசாய் மீடியா சென்டர் இப்போது 25வது அனிவர்சரி கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுக்கு என்னுடைய வாழ்த்துகள், நன்றிகள். மீடியா சென்டரோட ஆரம்ப காலத்தில் பார்த்தோன்னா அந்த ஆடியோ வெர்ஷன் நிறைய கேட்டிருக்கேன். அதில் ஃப்ளீட்டிங் மொமெண்ட்ஸ் லாஸ்டிங் மெமரிஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஆடியோ நிறைய கேட்பேன். இதெல்லாம் இங்கிலீஷில் வந்துட்டு இருக்கோம். சுவாமியோட ஸ்பீச்சஸ் தெலுங்கு அண்ட் இங்கிலீஷில் வரும். அப்போல்லாம் யோசிப்பேன், இதெல்லாம் தமிழில் வந்தால் எத்தனை பேருக்கு இது பெனிஃபிட் ஆகும்னு யோசிப்பேன். அப்போ தான் சத்யசாய் மீடியா சென்டர் தமிழ் சேனல் வந்தபோது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் இப்போ பர்டிகுலராக காலையில் சுவாமியோட தர்ஷன்லேருந்து ஆரம்பித்து சுவாமியோட லெட்டர்ஸ் படிக்கிறதோ இல்லை மகா வாக்கியங்கள் சுவாமியோட அந்த அனுபவங்கள் பற்றி கேட்கும்போதோ, அதுக்கப்புறம் சுவாமியோட டிஸ்கோர்சஸ் டெய்லி ஷார்ட்ஸ் மாதிரி அதை பற்றி கேட்கறது, அதே மாதிரி நைட்டு 9:30க்கு சுவாமியோட மெசேஜோட தூங்குற மாதிரி அந்த ஃபுல் டே ஷெட்யூல் ரொம்ப ரொம்ப நம்மளை சுவாமியோட நல்லா கனெக்ட் பண்ண வைக்குது. சுவாமி கிட்ட ஒருத்தர் சுவாமி உங்களை பற்றியோ உங்களோட அந்த மிரக்கல்ஸ் பற்றியோ எல்லார் வீட்டுக்கு வீடு எல்லாருக்குமே கிடைக்குது சுவாமி, இன்ட்டுக்கு கிடைக்குதுன்னு சுவாமி கிட்ட சொல்லும்போது சுவாமி சொன்னாராம், இல்லை இன்ட்டுக்கு இல்லை இன்ச்சுக்கு சுவாமி அப்படின்ட்டு அப்போ சொன்னார். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லார் கையிலையும் மொபைலில் சுவாமி மெசேஜஸ் எல்லாருக்குமே போகிறது. ஸோ தேங்க்ஸ் டு சுவாமி. இந்த மாதிரி ஒரு மீடியா சென்டர் ஆரம்பித்து அரேஞ்ச் பண்ணி 25 இயர்ஸாக டிவோட்டீஸ்க்கு அவரோட விஷயங்கள் எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் பரவுறதுக்கு தேங்க்ஸ் டு சுவாமி. ஜெய் சாய்ராம்.